மதுரை ஆதீனத்திற்கு இரண்டாவது முறையாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். வரும் 5ஆம் தேதி கட்டாயம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னிலையில் ஆஜராக வேண்டும் என போலீசார் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த மே 2ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னை காட்டாங்குளத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மதுரை ஆதீனம் உளுந்தூர்பேட்டை அருகே தனது கார் மீது மற்றொரு கார் வேகமாக வந்து மோதியதாகவும் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். கள்ளக்குறிச்சி போலீசார், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்த்து ஆய்வு செய்த போது அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடைபெறவில்லை. இதையடுத்து மதுரை ஆதீனம் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கடந்த 29ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருந்தனர். 30ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்படும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் ஆஜராகி இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் ஆதீனம் சார்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை, ஆஜராகவும் இல்லை. இந்த நிலையில் 2வது முறையாக நேற்று மதுரை ஆதீனத்துக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸ் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் 5ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் முன்பு ஆஜராகி அந்த நடந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும், அதாவது தன்னை கொல்ல பார்த்தார்கள் என்ற வதந்தி பரப்பியது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது.